அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரபுரம் என்ன மாதிரியான பலன்களை கையில் வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அனுச நட்சத்திரம் கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைகள் வரலாம். ஒரே தீர்வு, ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 3வது நபர்களை உங்களுக்கு இடையில விட்டுறாதீங்க. ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க, அதான் நல்லது. 3வது நபரை உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கோ ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் விடாதீங்க. அதே மாதிரி பெரிய அளவில் பிரச்சனைகள் அவங்களால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி உணவு சார்ந்த துறைகள்லையும் இரவுல உணவு சம்மந்தப்பட்ட வகையில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக பெரிய வளர்ச்சிகள் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பாரபுரத்தில் கொடுக்க இருக்குது. இடமாற்றங்கள் நிச்சயமாக காத்துட்ருக்கு. இடமாற்றம் சம்மந்தப்பட்ட வகையில் முன்னேற்றங்கள் காத்துட்ருக்கு. இடமாறுனா முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் அப்படிங்கிறது தொழில் துறையில் நல்லாயிருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஜோதிடத்தோடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடிய அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. கோபம் ஆகியவற்றை குறைக்கணும். முன்கோபத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். நண்பர்களை பகைச்சு கொள்ளக்கூடாது அனுச நட்சத்திரக்காரங்க. இந்த பாரபுரத்தில் தொழில், அதாவது வீக்கான தொழில் முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஸோ இது நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது திருநன்றியூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனை போய் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு வீக்காக இருக்கக்கூடிய இந்த தொழில், கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து.